நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நமக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு வருது பாருங்கள். பக்கத்தில் சர்ச் இருக்கு. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி தொலைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நல்லது. அது ஒரு மியூசிக் எடுத்துக்க வேண்டியதான். அதாவது நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த இரையாற்றலை நம்ம உணர்ந்திருக்கோம். நமக்குள்ள அந்த இறை பேராற்றல் இருந்து செயல்படுது. அதனுடைய செயல்கள் தான் எல்லாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம உணர்ந்திருக்கோம். நமக்குள்ள இருக்கிற இறை பேராற்றலோட தொடர்பு கொள்வதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலம் செயல்படுவதற்கும் நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம்னா என்னென்னா, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்க விஷயங்களை, அனுபவங்களை, படிப்பறிவை கைகளை விட பொறுப்பு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை பேராற்றலுக்கு கிடைக்கும். அது அந்த மூலமாக செயல்படும். பட் அது செயல்படுறதுங்கிறது தேவைதான். இப்போ நம்ம ஒருத்தருக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த இறை பேராற்றலை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதை தூண்டி விடுறோம். அதை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு, அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளை சொல்கிறோம். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது அதனுடைய பொறுப்பேற்றுக்கிறக்கூடிய தன்மையை பற்றி அவருக்கு விளங்க வைக்கிறோம். அதே மாதிரி இயற்கை செயல்பாடுகளை குறித்து இயற்கை ஒத்து போனோம்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த இறைப்பேராற்றலுக்கு இருந்தாலும் அந்த இயற்கையோடு இயைந்து வாழ்வது தான் சிறப்பானது அப்படிங்கிறது உண்மை. தேவைப்படும் போது இயற்கையை நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை மாற்றி அமைக்கலாம். ஆனால் அதோடு இயைந்து வாழ்வது தான் சரியான விஷயம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துருக்கோம். நல்லது நண்பர்களே. வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருந்தா பேசலாம். வணக்கங்கய்யா. வணக்கங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்கய்யா, தேவைப்படும் போது இயற்கையை கட்டுப்படுத்தலாம், மாற்றி அமைக்கலாம். ஆமாம். உதாரணத்துக்கு எப்படிங்க சொன்ன, எந்த மாதிரி நிறைய சமயங்கள் அதை உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. நமக்கு உடலில் ஒரு நோய் வருது. அது நோய் எதுக்காக வருது? நம்ம உடம்புல அந்த இயற்கை செயல்பாடுகளை சீராக்கிறதுக்காக வருது. அதாவது நம்ம மனதளவுலையோ அல்லது உடல் அளவுலையோ அந்த முரண்பட்டு இருக்கும்போது, இயற்கையோட முரண்பட்டு இருக்கும்போது அது சீராக்கிறதுக்காக அந்த இயற்கை செயல்பாடு நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது நல்லது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட இந்த செயல்பாடு ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றலை கொடுக்குறீங்க, இல்லாட்டி அதை முறைப்படுத்துவதற்கான ஒரு தூண்டலை கொடுக்குறீங்க. இப்போ அக்குபஞ்சர்லேயும் அதான் பண்ணுறோம், மற்ற மருத்துவங்களையும் அதான் பண்ணுறோம். அதாவது அந்த இயற்கை இங்கே நடக்கிற நல்ல விஷயமா இருந்தாலும் அது துன்பம் இல்லாமல் மென்மையாக சீக்கிரமாக சரியாகணும். அதே மாதிரி அந்த துன்பப்படுறவருக்கு ஒரு புரிதல் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மருந்துகள் கொடுக்குறோம் அல்லது மற்ற முறைகளை பயன்படுத்துகிறோம். நம்ம ஹீலிங் கொடுக்கும்போதும் இரையாற்றல் மூலமாக சுகப்படுத்தும் போதும் அதே தான் நடக்குது. அந்த இரையாற்றல் அங்கே செயல்படத்தான் செய்யுது ஏற்கனவே. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முறைப்படுத்துகிறோம், ஒரு இன்னும் கொஞ்சம் மென்மையாக செயல்படுறதுக்கு, அதை மாதிரி புரிஞ்சுக்கிற அளவில் அதை செயல்படுவதற்கு விடுறோம். இப்போ இந்த கொரோனா வந்துருந்துச்சு. வரும்போது எனக்கு அதே தொல்லை வந்தது, கடுமையான உடல் பாதிப்புகள் வந்தது. ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு எந்த மருந்துகள் எடுத்துக்கல, மற்ற நண்பர்கள்ட்டையும் கூட நான் ஹீலிங் எடுத்துக்கல, இயல்பாக அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தேன். அது ரொம்ப அற்புதமான அனுபவங்களை எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் இருந்த பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி மற்ற நண்பர்களுக்கும் தேவையுள்ளவங்களுக்கும் நம்ம
நம்ம ஹீலிங் முறையில் அவங்க துன்பத்தை குறைச்சி அவங்களுக்கு அந்த புரிதலை கொண்டு வரணும். ஏன்னா அவங்க அச்சத்தில் இருக்காங்க. அந்த இயற்கை செயல்பாடுகள் ஏதோ அவனுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது சரியாக புரிய வைக்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு செய்யணும். அதைத்தான் நான் கட்டுப்படுத்துறதுங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் உங்களுக்கு தேவை இருக்கும்போது எதை வேணாலும் செய்யலாம். அது தேவை முடித்தோடனே நம்ம அதை அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடாது. இயல்பாக இயற்கையை செயல்படுறதுக்கு அனுமதிக்கணும். ஏதாவது தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நீங்கள் அதை ஒரு முறைப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம். அப்போ முரண்பட்டு போயிருக்கிறது நம்ம முரண்படுத்தணும். சரிங்களாயா? அதாவது அப்படி சொல்லணும். இதை முரண்பட்டு போயிருக்கிறத முறைப்படுத்தணும். அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஆமாம், நம்ம சில நேரங்களில் அதை நம்ம அதனுடைய அதோட எஃபெக்ட் இருக்குல்ல. இப்போ ஒரு நோய் வர்றவங்க வந்து சில நேரங்களில் வந்து சிறிய துன்பமாக இருக்கும். ஆனால் அதை வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாத போது, அந்த நோய்க்கு அவங்க வந்து ஒத்து போகாத இருக்கும்போது, நீண்ட காலம் அந்த நோய் இருக்கும்போது என்ன ஆகுது, அது அவங்களுக்கு கடுமையான துன்பங்களை கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த நோய் வந்ததுக்கான காரணத்தையும் அது புரிதலையும் நம்ம உருவாக்க வேண்டியது. அதே மாதிரி அந்த கடுமையிலேருந்து அவங்களை காப்பாற்ற வேண்டியது. சில நேரத்தில் இயற்கை இப்போக்கான முயற்சிகளையே உடம்பு தாங்க முடியாத நிலைக்கு போயிடுவாங்க. உடலும் மனமும் தாங்க முடியாத நிலையில் அதுக்கு முரண்பாடாக சிந்திச்சு மேல் பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது. சைனஸ் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தலை சூடாகிறது. நல்ல தினமும் காலையில் நேரத்துக்கு குளிர் போக குளித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சைனஸ் இருந்தாலும் சரியாயிடும். அதேமாதிரி வீசிங், ஆஸ்மா, தும்பல், அழுகு தும்பல், இது மாதிரி எந்த தொல்லைகளாக இருந்தாலும் அந்த இயற்கையோட ஒத்து அந்த காலை நேரத்தை நம்ம கழிவுகளை வெளியேற்றிட்டு நம்ம உடம்பு குளிர்ச்சியான இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு அந்த தொல்லைகளே வராது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த வலிகளை காரணமாச்சு தலை குளிக்கிறது நிறுத்திடுறாங்க. அப்போ அவங்க அந்த நட்பு முரண்பாடாக பகை முரண்பாடாக மாற்றிட்டாங்க. அங்கே நல்லது நடந்துக்கிட்டதை கெட்டதை மாற்றுறாங்க. அது தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு பயமும் இதுவும் வந்து அதை வச்சு பிழைக்கிறவங்க அவங்கள அந்த வழியிலேயே மேலும் மேலும் செலுத்துகிறாங்க. ஒரு பெரிய வியாபாரம் ஆக்கிட்டாங்க. அழகாக சுகமாக வேண்டிய ஒரு விஷயத்தை, ஒரு 10 மிளகு ஒரு சிட்டிகை சீரகத்தில் சரிவாக வேண்டிய கொரோனாவை ஒரு 70 லட்சம் பேரை அனுப்பி விடுறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அது அவங்க திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு செயல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாரும் அதை புரிஞ்சுக்கிறது கூட விரும்புகிறதில்ல. சில பேர் பாதிக்கப்பட்டவங்க. அது காரணம் என்னென்னா, மனிதனோட அந்த தன்முனைப்பும் அந்த ஈகோ இருக்குல்ல, அது ரொம்ப தான் எவ்வளோ பாதிக்கப்பட்டால் கூட அதை கவனிக்காமல் அந்த கருத்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும். அப்போ விஷயங்களை நேரடியாக பார்க்குற தன்மை, அதை புரிஞ்சுக்கிற தன்மை, புரிஞ்சுக்கணுங்கிற தேவையை கூட உணராமல் இருக்காங்க. ஆமாம், நான் உங்களை கருத்துக்கள் சொல்லிட்டு நானே பேசிகிட்டு இருக்கேன். நல்லது. நான் சொல்கிறது புரியுதா? இல்லை புரியுதுங்க. இப்போ நீங்கள் சைனஸ் சொல்லும்போது தான் ஞாபகம், நேற்றுக்குள்ள நாங்கள் சிகிச்சை மையத்துக்கு வந்தேன். உங்களுக்கே தெரியும், என் மனைவி கூட தான் வந்தாங்க. அவங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு சொன்னாங்க, உங்ககிட்ட சிகிச்சை எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நெத்தியாண்ட கண்ணெல்லாம் ரொம்ப வலியா இருக்குது, நீங்க உடனே சிகிச்சை கொடுத்தீங்க, ஹீலிங் கொடுத்தீங்க. ஆனா அவங்க என்கிட்ட கூட சொல்லவே இல்லை, ஒரு வாரமா இது மாதிரி இருக்குது. அவங்க பாட்டு அமைதியாக இருந்தாங்க. நேற்று எனக்கே தெரியும் அவங்க சொல்லும்போது, நீங்க சிகிச்சை அந்த சில வர்ம புள்ளிகள் கொண்டு விட்டீங்க, சில பண்ணீங்க. நீங்க அது சொன்னோன்னா நல்ல ரிலீஃப் கிடைச்சிதுங்க. அவங்க சொன்னாங்க, கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புன்னு சொன்னாங்க. ஒரு வாரமா எனக்கு இருந்தது, நான் சொல்லலை. ஆனா அவர்கிட்ட எடுத்துட்டு உடனே எனக்கு நல்ல ரிலீஃப் தெரியுது, சும்மா வழியே இல்லை, ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. மாதிரி நிறைய வகையில சுகம் கிடைச்சிருக்கு, நிறைய சுகம் கிடைச்சிருக்கு உங்க சிகிச்சை மூலமா. அதுக்கு மிக்க நன்றி. நிறைய வாட்டி எனக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்தாளர், அதுக்கு மிக்க நன்றி. நேற்று ஏன் கூட அந்த கழுத்து பிடிப்பு ரொம்ப இருந்தது, உங்ககிட்ட தான் ஹீலிங் எடுத்துட்டு போனேன். அப்ப நல்லா இருக்குது, அந்த இது இலகுவா இருக்கு, மென்மையா இருக்கு, அந்த இருக்குமே இல்லாம இருக்கு. மிக்க நன்றி. நன்றி. மகிழ்ச்சி.
நம்ம என்னென்ன ஒரு கதை சொல்லுவாங்க, பைபிள் கதை. ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் அதிகமாக சேட்டை பண்ணிவிட்டு வீட்டை விட்டு தந்தையை விட்டு கோபத்தில் பங்கை பிடிச்சிக்கிட்டு போயிடுறான். போன பிறகு நீண்ட காலம் அவன் என்னமோ முயற்சி பண்ணி கடைசியில் அதில் அவன் வாழ்க்கையில் அதில் அவன் எதிர்பார்த்த வேலைகள் நடக்காமல் துன்பம் அடைச்சி பிறகு வந்து ரொம்ப ஏழையாக மாறிடுறான். அந்த பணத்தை எல்லாம் வீணாக்கிறான். திருப்பி ஒரு கட்டத்தில் அவனை தேடி வரான், அவரை தந்தையை தேடி வரான். வரும்போது அவன் பையன் வர்றான், இந்த மாதிரி நம்மளை விட்டு போனவன் வர்றான், அப்படி திரும்பி வரான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். அவர் ரொம்ப விருப்பத்தோடு அவரை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுவார். அப்போ மற்ற குழந்தைங்க அவரோட இருப்பாங்கல்ல பசங்க, அவர் சொல்லுவாங்க, என்னப்பா இது ஒன்று வந்து மரியாதை இல்லாமல் நடத்தி ஒன்று பங்கு பிரிச்சுட்டு போனவனை இவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு எங்கள் மேலே வந்து நீங்கள் கவனம் செலுத்தலையே, எங்களை வந்து இந்த அளவு நீங்கள் பாராட்டி பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை, சில விஷயங்களை வந்து அவன் திரும்பவும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ரெண்டாவது ஒரு தந்தையோட மனநிலை தான் அப்படிப்பார். அது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க இறை பேராற்றல், அதை விட்டு நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம். அந்த ஆற்றலை நம்ம திரும்ப அடைவதற்கான முயற்சி பண்ணும்போது நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி நமக்குள்ளே இருக்க ஆற்றல் நம்மளுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பாகவும் நன்மை தர்றதாகவும் இருக்கும். அதை உணர்ந்து நம்ம அந்த விஷயங்களை நம்ம முழுமையாக மகிழ்ச்சியாக திரும்ப பெற்று சரியான பணிவாகவும் நன்றி உணர்வோடையும் உண்மையாகவும் அதுக்கு இருந்து பழகணும். அது போதும், அது நம்மளுக்கு வழி நடத்தும்.